சாந்தாகாரம் புயகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீர்த்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 24ஆம் நாள் 7/6/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டுமென்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களை வணங்கி பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்றைய தினம் சனிக்கிழமை, மந்தவாரம் என்று போற்றப்படுவது. பொதுவாக நாங்கள் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாத நாள், மங்கள காரியங்கள் எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது. சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடுகள், மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்த நாள். இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதந்தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய ஏகாதசி விரத நாள். திதி வாரியான விரதம் இந்த ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி ஒரு மாதத்திலே 2 பட்சங்களிலும் வரும். வளர்பிறை, தேய்பிறை என்கின்ற வகையிலே சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம். இந்த வளர்பிறை 11வது நாள் ஏகாதசி, அமாவாசை கழித்து வருகின்ற 11வது நாள். அதே போல் பௌர்ணமி வருகின்ற 11வது நாள் இந்த ஏகாதசி விரதம். விஷ்ணுவாலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜை, வழிபாடுகள், உற்சவங்களும் கலந்து இறையருளை எல்லாம் நாம் பூர்ணமாக பெறுகின்ற பொழுதிலும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாம் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்து கொள்ளலாம். அது நமக்கு முடியவில்லையா இருந்தால் விஷ்ணுடைய ஸ்தோத்திரங்கள், அதுவும் முடியவில்லையா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை, விஷ்ணுடைய ஸ்தோத்திரங்களை ஒலிப்பதிவு நாடாக்கள் மூலமாவது கேட்டு அந்த ஒலியானது, அந்த சப்தம் நம்முடைய மனதிலே நிறைவை தரக்கூடியது. இவ்வாறு நாம் விரதமாக இருந்து ஆலய வழிபாடுகளை செய்து பூரணமான அருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலும், அதே போல் இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, எள்ளுச்சாத நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பது, சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய 18ஆம் படி பூஜைகள், பஜனைகள் நடைபெறுகின்ற இடங்களில் சென்று பிரார்த்தனை வழிபாடுகள் செய்வது, இவை எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பையும் உயர்வையும் தரக்கூடியது. இவ்வாறு இந்த சிறந்த நாட்களிலே, இவ்வாறு இந்த ஏகாதசியிலே விரதானுஷ்டானத்தோடு இருக்கின்றவர்கள் அன்னம், சாதத்தை உண்ண மாட்டார்கள், உண்ணக்கூடாது. இந்த ஏகாதசி விரதத்திலே பலகார பட்சணங்களை உண்டு இந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வார்கள். அவ்வாறு அங்கே விஷ்ணுவாலயங்களில் வழங்கப்படுகின்ற துளசி தீர்த்தம் எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி அந்த துளசிக்கு உண்டு. அவ்வாறு துளசி தீர்த்தத்தையும் பெற்று
இறையருளால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே பாஸ்கு காலம் நிறைவு பெறுகின்றது. இந்த பாஸ்கு காலத்திலே எமக்கு தியானத்திற்கு தரப்பட்ட வாசகங்கள், ஒன்று 4ஆம் நற்செய்தி யோவானுடைய வாசகங்களாகவும், அவருடைய நற்செய்தியிலே இருந்து நாங்கள் பல வாசகங்களை படித்து தியானித்திருக்கின்றோம். மற்றையது திருத்தூதர் பணி நூலிலிருந்து, திருத்தூதர் பணிகள் நூலிலே இருந்து நாம் பல இந்த கிறிஸ்தவம் எப்படி இயங்கிக் கொண்டிருந்தது என்பதை படித்திருக்கின்றோம். இங்கு குறிப்பாக 2 முக்கியமான ஆளுமைகளை இறுதியாக கூர்மைப்படுத்தி எமக்கு தரப்பட்டது. ஒன்று பேதுரு. இந்த யோவான் நற்செய்தியினுடைய இறுதியிலே பேதுருவுக்கு இயேசு தம்முடைய முழு அதிகாரத்தையும் பணியையும் இந்த குழுமத்தை வழிநடத்த வேண்டும் என்ற அந்த தலைமத்துவத்திற்கான ஆற்றல்களையும் பொறுப்பையும் கொடுக்கின்றார். மற்றையது இந்த திருத்தூதர்கள் பணியிலே கதாநாயகனாக விளங்கியது பவுல் அடிகளார். இந்த இருவரும் தங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டவர்களாக நீரோ மன்னனுடைய ஆளுமையிலே, அவருடைய ஆட்சியிலே ஏற்பட்ட வேத கலாபனைகளுக்கு தங்களுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு தயார் நிலையிலே இருந்த இந்த இருவரும் ரோமை நோக்கி பயணிக்கின்றார்கள். இந்த சாவின் வழியாகத்தான் அவர்களுடைய சாட்சியம் உறுதிப்படுத்தப்பட முடியும். இரத்தம் சிந்துவதனால் தான் அவர்கள் இந்த திரு அவைக்கு உரமாக முடியும். இவ்வாறு தங்களுடைய வாழ்வை 100% இயேசுவுக்காக அர்ப்பணித்த இந்த 2 மனிதர்கள், அவர்களுடைய நினைவாக ரோமாபுரியிலே பேராலயங்கள் எழுப்பப்பட்டு அவை கம்பீரமாக உயர்ந்து நிற்பது அவர்களுடைய இந்த 2 பேருடைய மனத்துணிவு, அவர்களுடைய அர்ப்பணம், அவருடைய அசையாத நம்பிக்கை. இந்த திரு அவையினுடைய தலைவர்களாக இந்த இருவரும் விளங்குகின்றார்கள். இங்கு இவர்களுடைய முன்னிலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா நிலைகளிலும் பல நிலைகளிலும் அழைத்திருக்கின்றார். இந்த அழைப்பு என்பது கடவுளிடம் இருந்துதான் வருகின்றன. நாங்கள் துறவிகளாக இருந்தால் என்ன, குருக்களாக இருந்தால் என்ன, பொதுநிலையினர்களாக இருந்தால் என்ன, எந்த இடத்திலே நாங்கள் எத்தகைய பணியை ஆற்றுகின்றோம், வேலையை செய்கின்றோம், பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்கின்ற பொழுது அனைத்தும் இந்த கடவுளிடம் இருந்துதான் எங்களுக்கு வந்திருக்கின்றது என்று நாங்கள் நம்புகின்ற பொழுது, நாங்கள் எப்படி எத்தகைய பதிலை அளிக்கின்றோம்? இந்த 2 புனிதர்களும் மனிதர்களும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து துணிவோடு அவர்கள் பயணித்தார்கள். இந்த வாழ்க்கை பயணத்திலே துணிவு என்பது அது கடவுள் மீது எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையினால் தான் பிறக்க வேண்டும். கடவுள் மீது எங்களுக்கு இருக்கின்ற உண்மையான அன்பின் வழியாகத்தான் பிறக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே எல்லா வேளைகளிலும் நாங்கள் சந்திப்பது சவால்கள், முட்டுக்கட்டைகள், எதிர்ப்புகள். எங்களை பற்றி தூற்றுவார்கள், எங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். எங்களை புரிந்து கொள்ளாவிட்டால் பரவாயில்லை, தவறாக புரிந்து கொள்வார்கள். தங்களுடைய மனநிலைக்கேற்ப, தங்களுடைய பிரச்சனைகளுக்கேற்ப, தங்களுடைய முற்சார்பு எண்ணங்களுக்கேற்ப எல்லா நடவடிக்கைகளையும் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் சோதனை எல்லா இடமும் இருக்கின்றது. அதனால இந்த
திரு அவையை வழிநடத்திய தனிப்பெரும் தலைவர்களாக இந்த இருவரும் விளங்குகின்றார்கள். பேதுருவும் பவுலும் இவர்களுடைய மனதிலே இருக்கின்ற கடவுள் கொடுத்த கொடையாக இருந்த அந்த துணிவு, ஆற்றல், அர்ப்பணம் எங்களுடைய வாழ்க்கையில் சிறிய சிறிய விடயங்களில் கூட அது இயங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் இறைவனை பார்த்து அருள் வேண்டுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம் அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதே போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார். அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை நான் உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே, தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கைல் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை.
உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ் புக்கருடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது, அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ் புக்கையில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா? கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள். பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ் புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார். தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார். வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ் புக்கைல் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ் புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.